ஏன்னா திதி தான் சந்தோஷம் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம்னா திதி தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படிப்பட்ட திதியை பற்றிய ஒரு சில விஷயங்களை நம்ம கிளாஸ்லேயே எல்லாரும் திதியை பற்றி பேசியிருப்போம். இருந்தாலும் திதி, ஒவ்வொரு திதிகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன். இப்போ பொதுவாக திதினா ஒரு சில குறிப்பிட்ட திதிகளில் நல்ல காரியங்கள் பண்ணலாம், ஒரு சில காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு திதிகள் பொதுவாக இருந்தாலும் திதியை பொறுத்த வரைக்கும் இந்த சூன்யம் அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எந்த திதியில் பிறக்கிறான் என்பது பிரச்சனை இல்லைங்க, அந்த திதியில் பிறந்தவனுக்கு என்ன பிரச்சனை, அதான உங்களுக்கு கேள்வி. அப்போது நம்ம வரிசையில் கிளாஸில் படிச்சுட்டே வந்திருப்போம். ஒவ்வொரு திதியை பற்றியும் நம்ம தனியாகவே ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிச்சுட்டு வந்திருப்போம். இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸுக்காக இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நம்ம திதிகள் 14 வளர்பிறை திதிகள், 14 தேய்பிறை திதிகள், அமாவாசை பௌர்ணமியோடு சேர்த்து 30 திதிகள், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த திதிகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மேஷத்தின் சூன்யத்தன்மை எந்த திதிக்கு வரும்? மேஷம் சூன்யமாவது எந்த திதிக்கு வரும்? வளர்பிறை சஷ்டி திதிக்கு வரும். சரிங்களா? நம்ம வரிசையிட போயிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு ராசிகளும் சூன்யம் அடைகின்ற பொழுது அந்த ராசிகள் எத்தகைய பாதிப்புகளை அடைகிறது, ஏன்னா இது பலருக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி சூன்ய ராசி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குங்க? வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவங்க. ஆனால் நம்ம பேருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னப்பா நீ சஷ்டி திதியில் பிறந்திருக்க, வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்திருக்க, சூப்பராக இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போய் செக் பண்ணி பாருங்கள், வளர்பிறை சஷ்டியில் பிறந்தவங்க தான் மாடு மாதிரி உழைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவங்க செயலில் அவ்வளோ வேகம் இருக்கும், அவ்வளோ கம்பீரமாக ஒரு திடாத்திரமாக என்ன செய்வாங்க, பயங்கரமாக ஒரு செயலை செய்வாங்க. ஆனால் மாடு மாதிரி உழைச்சாலும் பலன் எறும்பு மாதிரி கூட இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மைதானுங்க. வளர்பிறை சஷ்டினா மாடு மாதிரி உழைப்பாங்க, அவங்கள மாதிரி உழைப்பாளிகள் யாரும் கிடையாது. வளர்பிறை சஷ்டியில் பிறந்தவங்க மாதிரி உழைப்பாளிகள் யாரும் கிடையாது. தான் எடுத்த காரியத்தை சிறப்புடன் முடிக்க வேண்டும்னு அயராது உழைப்பவர்களும் இந்த வளர்பிறை சஷ்டியில் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்க உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, பலன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கும் கிடைக்கும். யாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 50% பிரச்சனை யாருக்கு குறையும்னா, அந்த திதி சூன்ய ராசியில ராகு கேதுக்கள் இருக்கிறவங்க, மேஷத்துல ராகு கேதுக்கு இருக்கிறவங்க, அல்லது வக்கர சனி வக்கர செவ்வாய் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அது எப்போ அதிகமாக கிடைக்கும்னா, அந்த திசாபுத்தி காலங்கள் அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் ஒரு 50% பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு மேஷம் சூன்யம் அடைகிறது, மாடு மாதிரி உழைக்கிறாங்க, ஆனால் பலன் இல்லைங்கிற நிலைமை நிறைய நபர்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர் இப்படிம்பாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லையே, நான் சூப்பராக தான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சூப்பராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருந்திருப்பாங்க. எப்போ சூப்பராக இருந்திருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். முடியெல்லாம் கொட்டி போயிடும். பார்த்துருக்கீங்க இல்லையா? வளர்பிறை சஷ்டியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் 40 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிடுவாங்க, செயலுக்கான பலன் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும். என்ன ஆயிரும்? அப்போ சூன்யம் ஆயிருதா இல்லைங்களா? இது இயற்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏன்னா முடி இருக்கிறப்ப ஒன்றுமே நான் உழைச்சதுக்கு கிடைக்கலப்பா, முடியெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா இருக்கிறப்போன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? தலைமுடி நரைச்சதுக்கப்புறம் யோகமானவங்களும் உண்டா இல்லைங்களா? நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் பாருங்க, தலைமுடி நரைத்தவர்கள் யோகமானவர்கள் உண்டு. அப்போ இந்த மாதிரி சில வாழ்வியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப்பை என்ன பண்ணிடும், சரி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பாருங்க, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வளர்பிறை சஷ்டியில் பிறந்தவங்க மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்களும் உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சூன்யம் வேலையே செய்யாது, சூப்பராக இருப்பாங்க லைஃப்பில். அப்போது வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவங்க பலன் என்ன? உழைப்பு ஜாஸ்தி, பலன் இல்லை. அதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது, அதே மாதிரி இந்த தலைமுடி திருத்தம் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அதனுடைய தோஷத்தை என்ன பண்ணிக்க முடியும், குறைச்சிக்க முடியும். வாழ்வியல் கோவில் பரிகாரம் நம்ம என்ன சொல்லுவோம்? வளர்பிறை சஷ்டிக்கு எந்த கோவில்? திருச்செந்தூர் முருகன் கோவில். தேய்பிறை சஷ்டியில் போயிட்டு வரலாம். நம்ம காலையில் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, நீங்கள் தான் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு போய் என்ன பலன் கிடைக்கும் போது வாழ்வியல் பரிகாரத்துக்கு மாறிக்க வேண்டியதுதான் இல்லைங்களா? அப்போ மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அதே மாதிரி மேஷத்தில் ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது. மேஷத்தில் தான் என்ன இருக்குதுங்க, தலை இருக்குது. தலையில் என்னங்க தொப்பி வருமா? தொப்பி வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? ஹெல்மெட் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்க முடியாங்க, தாராளமாக கொடுக்கலாம். அப்போது பரிகாரங்கள் என்பது நம்முடைய கைக்குள்ளே தான் இருக்குது.
சரிங்களா? அதான் சொல்லுவாங்கள்ல, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும். குறையுமா குறையாதுங்களா? அப்போ அந்த மாதிரி கோவிலுக்கு தான் போய் பரிகாரம் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனையோ முடக்கு கோவில்கள், திதி கோயில்கள், அவயோகி கோயில்கள் கொடுத்துருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இதை பண்ணாமே நல்லா இல்லையா? நல்லா தானே இருந்தாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், எங்கேயோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வருஷம் நிறையா தான தர்மங்கள் செய்கிறதெல்லாம் வழக்கமாக வச்சுருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த கிராம பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உதவிகள் நிறைய செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி உதவிகள் செய்கின்ற பொழுது அவங்களுடைய தர்மத்தின் வழி சென்ற காரணத்தினால் இன்றளவும் அன்றைய காலகட்டத்தில் நல்லா இருந்திருக்கிறாங்க. இப்போ எங்கே தர்மமெல்லாம் இருக்குதுங்க? எல்லாமே பணம், பொருள் இல்லைங்களா? வீடு வாங்கணும், மண் வாங்கணும், மனை வாங்கணும், கார் வாங்கணும், இப்படியே போயிடுதோ தவிர யாரும் அந்த தர்மத்தை பற்றி சிந்திப்பது இல்லை. இப்படி தான் ஒருத்தர் வந்து கேட்டார் அன்னைக்கு, சார் நான் கோவிலுக்கு போனேங்க சார், நீங்கள் இதுக்கு இந்த ஆப்பிள் பழம் கொடுக்க சொன்னீங்க, அங்கே போனால் முன்னாடியே நான் 2-3 பழத்தை வந்து வாங்கி கையில் வச்சுருக்காங்க சார், எப்படி சார் நம்ம கொடுக்குறது பழிக்குமான்னு கேட்பாங்க. பரிகாரத்துக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் வந்து கொடுக்குறக்கு ஆள் நிறையா இருக்குது, வாங்குறதுக்கு தான் ஆள் இல்லை. அது போல் எப்படி தெரியுங்களா, வாங்குறவங்களே பார்த்து போட்டு எந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது வாங்குறவங்க வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ காலம் வளர்ந்துருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நாம தான், வேற யாரும் கிடையாது. இப்போ தர்மத்தை அதிகப்படுத்தியது ஜோதிடர்களாகிய நாம் தான். அப்போ அந்த ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்காக சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இதை சொல்கிறோம். அதான் சொல்லுவார்கள், நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஒரு சில பேர் கோயிலுக்கே போவாங்க, பார்த்துருப்பீங்களா? கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த பரிகாரம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு பண்ணி நடக்காது. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை வை, பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு செய் அப்படின்னு. அது செய்யும்போது கண்டிப்பாக என்ன ஆகுங்க, அது வெற்றி பெறக்கூடிய பரிகாரமாக மாறும். அதனால நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய விஷயமா இருக்கும். அது என்ன வழிங்கிறதான் தெரிய மாட்டேங்குது. ஒரு மனிதனுடைய கர்மாவை குறைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வழின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த வழியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே அவங்க கர்மாவை கண்டிப்பாக குறைச்சிடலாம். ஸோ அந்த கர்மாவை சுட்டி காட்டுறது தான் என்னங்க ஜோதிடர்களுடைய நம்முடைய வேலை. அதுக்கு தான் நம்ம ஜோதிடம் கற்றுக்குறோம். ஸோ நம்ம பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறோம். இதெல்லாம் வந்து என்னங்க அடுத்த லெவல். ஸோ அதனால் நீங்கள் வந்து பரிகாரங்கள் செய்யும் போது என்னோடய வெரைட்டிஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ அடுத்து வருவோம். ரிஷப ராசி யாருக்கு சூன்யம் அடையும்? ரிஷபம் வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை திரையோதசி இல்லையா? பாருங்க, இந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களும் வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவங்க லைஃப்பை போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஒன்று வருமானம் வராது, அல்லது வர்ற வருமானம் பாக்கெட்டில் நிற்காது. ஒரு சில பேர் வந்து வருமானமே வராது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட் நிறையா பணமெல்லாம் வரும், நிறைய பணம் வரும், மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. ஏப்பா உனக்கு என்னப்பா மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னா, 2 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. அந்த 2 லட்ச ரூபா அந்த மாத கணக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அது 2.25 லட்சம் வர முதல்ல 2 லட்சமே இருக்காது. அப்போ பணம் வரும், ஆனால் நிற்காது. இந்த திதியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய அகப்பட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் அப்படியெல்லாம் இல்லை, போய் சூப்பராக இருப்பேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த 2 திதியில் பிறந்தவங்க ஒன்று வருமானம் வராது, அல்லது வர்ற வருமானம் பாக்கெட்டில் இருக்காது. அப்படி இதெல்லாம் இல்லை, வருமானம் வருது பாக்கெட்டில், குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும், குடும்ப பிரிவினை இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும். சில பேருக்கு பிரிவினையே ஆகிடும், ஒரு சில பேருக்கு குடும்பம் நடத்துவாங்க, ஆனால் போதிய அளவுக்கு சந்தோஷம் இருக்குது. அதெல்லாம் எந்த சதுர்த்தி தீதியும் வளர்பிறை சதுர்த்தி வளர்பிறை திரையோதசி கேட்டீங்கன்னா உண்மையும் தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்படியெல்லாம் இல்லைங்க சார், நாங்கள்லாம் நல்லா தாங்க சார் இருக்கிறோம், சூப்பராக இருக்கிறோங்க சார். என்னடா காரணம் போய் பார்த்தீங்கன்னா, அவர் குடும்ப கொடுத்துலாம் விட்டு எங்கேயாச்சும் வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு இருப்பார். ஏன்னா 2ஆம் பாவத்தை தியாகம் பண்ணிட்டு போய் வாழ்ந்துட்டு இருப்பார். உண்மையா இல்லைங்களா? அப்போ எங்காச்சும் தூர தேசத்தில் போய் இருப்பார். அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னா அவன் அந்த பாவத்தை அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த திதி ஒரு சில பேருக்கு பாதிச்சிருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண் வந்து பிரச்சனையாக இருக்கும். 2ஆம் இடம் வலது கண். அப்போ இந்த வளர்பிறை சதுர்த்தி வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலது கண் கம்ப்ளைண்ட் ஆகி இந்த கண்ணே சரியாக தெரியாமல் போயிடும். அப்படி தெரியாமல் போகும்போது அது திதி சூன்யத்துடைய பாதிப்பு மாறிடும். அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது என்ன ஆகுங்க, அவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கும். சரி, இதெல்லாம் நடக்கலைன்னா இயற்கையாக அதுக்காக கண்ணை போக்கிக்க முடியும்? இல்லை குடும்பத்தோடு தான் வெளிநாடு போயிட முடியுமா? அப்படியும் போக முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணுங்க, அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும். இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கும் வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவங்களுக்கு என்ன தீர்வு
அடுத்த கேள்வி இருக்குது, என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் சூன்யம்னா என்னங்க? இருட்டு பகுதின்னு அர்த்தம். 2ஆம் இடம் இருட்டு பகுதினா 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? நம்முடைய 2 கண்களும் இருக்குது. அப்போ கண்ணு தெரியாதவங்க. அப்போ வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்களும் வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவங்க என்ன பண்ணணுங்க? கண்ணு தெரியாத ஆசிரமங்களுக்கு உணவு தானம் கொடுக்கும். சூப்பர் பரிகாரம். இந்த திதியில் பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க லைஃப் மேலே வந்துடும். திதி சூனினா என்னங்க? இருட்டு பகுதி. அப்போ 2ஆம் இடம் இருட்டுன்னா என்னங்க? கண்ணை மூடிட்டா இருட்டிடுது இல்லையா? அப்போ கண் பார்வை அற்றவர்கள். அவ்வளோதான், ஈஸியாக. அடுத்து 2ஆம் இடத்துல வேறு எனக்கு நம்மளுடைய பேச்சு இருக்குது. அப்போ பேச்சு என்ன சொல்லுவோம்? நம்முடைய பேச்சு இப்போ வெளியே பேசலைன்னா ஊமைன்னு அர்த்தம். அப்போ யாருங்க? வாய் பேச முடியாதவர்கள். அப்போ வாய் பேச முடியாதவர்களுக்கும் கொடுக்கலாம், கண் பார்வையற்ற ஆசிரமங்களுக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் பயங்கரமாக அந்த திதி சூனியத்துடைய பாதிப்பு விலகிடும். ஆனால் ரெகுலராக நீங்கள் அன்னதானம் கொடுத்தாலே விலகுமா இல்லையா? 2ஆம் இடத்துல தானே சாப்பாடு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் இதையும் சொல்லியிருக்கிறாங்க, வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களும் திரையோதசி திதியில் பிறந்தவங்க வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட, இல்லைங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இப்போ டெய்லி சாப்பாடு போடுறீங்களா? வாரத்துக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடுறோமாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய மனிதர்களுடைய செய்யக்கூடிய வேலை பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த விஷயங்கள். அப்போது இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் ரொம்ப ஈஸி. அதுக்காக கோவில் பரிகாரம் வேண்டான்னு சொல்லலைங்க, கோவில் பரிகாரம் போகலாம். அப்போ எந்த கோவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சதுர்த்திக்கு எந்த கோவில்? பிள்ளையார்பட்டி. தேய்பிறை சதுர்த்தியில் போகலாம். அடுத்து வளர்பிறை திரையோதசிக்கு திருக்கண்டியூர் பிரம்மா கோவில். அது என்ன பண்ணலாம்? தேய்பிறை திரையோதசி திதியில் போகலாம் இல்லைங்களா? தாராளமாக போகலாம். ஆனால் நம்ம ஒரு விஷயங்க சார், இந்த கோவில்லாம் வந்து கொடுத்தவங்களையும் நம்ம வந்து மறக்கக்கூடாது. இந்த கோவிலை வந்து கொடுத்தவங்களையும் மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த திதி முடக்கு அவையோகி இதெல்லாம் கொடுத்தது வந்து மதிப்பிற்குரிய திருப்பூர் தனியாச்சலம் ஐயா அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கொடுத்தாலும் அவங்க கொடுத்தவங்க பேரை சொல்லணும் இல்லைங்களா? நாம் கண்டுபிடிச்சதில்லை, அவங்க கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க, நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் முதல்ல அவர்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்குவோம். சரிங்களா? மற்றபடி வாழ்வியல் பரிகாரம் நாம தான், இங்கே யாரும் இல்லை. வாழ்வியல் பரிகாரம் யாருங்க? நாம தான் அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா எல்லாருனாலையும் கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் வாழ்வியல் பரிகாரத்தின் மூலமாக நம்ம அவருடைய கர்ம வினைகளை கண்டிப்பாக குறைக்க முடியும். கோவிலுக்கு போய் முடியாத விஷயம் கூட இந்த வாழ்வியல் பரிகாரத்தில் முடியும். அதான் உண்மை. சரிங்களா? அப்போது இதெல்லாம் இந்த திதிக்கான பலன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா 100% இந்த விஷயங்கள் வந்து இருக்குமா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மிதுனம் அப்படிங்கிறது யாருக்கு இருட்டு பகுதி ஆகும்? மிதுனம் யாருக்கு இருட்டு பகுதி ஆகும்? வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, அப்புறம் வளர்பிறை சதுர்த்ததசி ஆகுமா? வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்ததசி, இவங்களுக்கெல்லாம் 3ஆம் இடம் என்ன ஆகும்? இருட்டு பகுதி ஆகுமா? ஆகாதான்? பாருங்க, இந்த 3 பேரை போய் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்கும்? முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு காது கேட்காம இருக்கலாம். சரிங்களா? அது வேறு விஷயம், அப்படி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு படிப்பாங்க, அந்த எழுதுகிற எக்ஸாம் வந்து கரெக்டாக எழுத முடியாது, நல்ல மார்க் வராது. ஒரு சில பேர் அப்படியெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் படித்தேனே, நல்லா தான் எழுதுனேன் அப்படிங்க. சரி, என்ன எழுதுனீங்க? இந்த மாதிரி எழுதி பாஸ் பண்ணிட்டேன். என்ன குரூப் எடுத்து படிச்சிங்க? இந்த குரூப்பில் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இருக்குது. என்ன இருக்குங்க? படித்த படிப்பாக ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலையை ஒன்றா இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க சார், நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. படித்த படிப்பு உண்டான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. முன்னேற்றது கொஞ்சம் கூட இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உண்மையாலேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வகையில் பிரச்சனை வந்துடும். ஒரு சில பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸை போட்டாலும் பிரச்சனை. இதை ஒரு சொத்து வாங்கினீங்க சார், டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை. அடுத்து முயற்சிகளுக்கான முழு பலன் கிடைக்காம போகும். என்ன பண்ணுங்க? முயற்சிகளுக்கான முழு பலன் கிடைக்காம போகும். ஒரு சில பேருக்கு இதெல்லாமே இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க சார், நல்லா தான் இருக்கமாங்க. ஏன்னா வலது பக்கம் காது கேட்காது. காது எத்தனாம் பாகம்? காது கேட்காம போயிடும். அப்போ அது சூன்யம் நிவர்த்தி ஆயிரும். செக் பண்ணி பாருங்க. அப்போ இந்த மாதிரி திதியில பிறந்தவங்களுக்கு இதான் முயற்சிக்கேற்ற பலன். அதே தான் 3ஆம் இடம் அப்படித்தான். மாடு மாதிரி உழைக்கிறோம், முயற்சிக்கான பலன் இல்லை. படித்த படிப்பு இடையிலேயே தடையாகி நின்று போகிறது, எக்ஸாமில் மார்க் வராமல் போகிறது, அல்லது படித்த படிப்பு ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று அப்படி இருக்கும். இல்லை படித்த படிப்புக்கான வேலையை பார்ப்பாங்க, ஒரு துளி முன்னேற்றம் இருக்காது. உண்மையா இல்லைங்களா?
யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க? பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்ததசி. ஐயா இதில் எந்த பலன் பொருந்தது உங்களுக்கு? கரெக்டு தானுங்க. இதெல்லாம் இது வந்து நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம். இதில் என்னென்னா நம்ம ஒன்றும் பொய்யில்லை, இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை சொல்கின்றோம். அப்போ அது வந்து கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஒத்துக்கிட்டார் இல்லையா? இவருக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் பிறந்த யாரை போய் கேட்டாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி சூச்சமும் உள்ளே இருக்கும். என்ன இருக்குங்க? இந்த மாதிரி சூச்சம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இல்லையே, நல்லா தான் இருக்குமாங்க. என்ன பரிகாரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 3ஆம் இடம் காது. அவள் காது கேட்காதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் 3ஆம் இடம் எழுத்து. அப்போ நிறைய படிப்பு உதவிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்வாங்களா? செஞ்சுருக்க மாட்டாங்களா? செஞ்சுருப்பாங்க. அப்போது அதுக்கான பரிகாரம்னா காது கேளாதவங்களுக்கு உதவி செய்கிறதும், இந்த மாதிரி இந்த எழுதுறவங்களுக்கு மாணவர்களுக்கு பேனா நோட்டு புத்தகம் படிப்பிற்கு தேவையான உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல, 3ஆம் இடம்ங்கிறது 2 வீலர் இல்லையா? அப்போ வந்து 2 வீலர் அடிக்கடி பழுதாகிட்டே இருக்கும். அப்படி கூட நடக்கும். எனக்கு எதுவுமே இல்லை, கடைசி ஏதாச்சும் நடக்கும். புது 2 வீலர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன்ப்பா, 6 மாதத்தில் இன்ஜின் போயிடுச்சும்பாங்க. அப்போது அந்த சூனியத்துடைய பாதிப்புகளை கண்டிப்பாக அந்த மனிதன் பெறுகிறான். அதற்கான பரிகாரங்களை அவன் செய்கின்ற பொழுது அவனுக்கு நிவர்த்தி ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? காது கேட்காதவங்களுக்கு உதவி பண்ணணும். படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம்? பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். இதுக்கான கோவில்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ வளர்பிறை பஞ்சமிக்கு என்ன கோவில்? பெண்ணாடம், விருத்தாச்சலம், பிரளய காளேஸ்வரர், தேய்பிறை பஞ்சமியில் போகலாம். அடுத்து வளர்பிறை அஷ்டமிக்கு என்ன கோவில்? தேவூர் தேவபுரீஸ்வரர் கோவிலுக்கு தேய்பிறை அஷ்டமியில் போகலாம். வளர்பிறை சதுர்த்ததசிக்கு என்ன கோவில்? திருப்புவனம் சரபேஸ்வரர் கோவிலுக்கு தேய்பிறை சதுர்த்ததசியில் போகலாம். ஸோ பரிகாரங்கள் என்ன பண்ணிக்கலாம்? வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு 2மே பண்ணால் பூஸ்ட்டு தானே. கோவிலுக்கே போகக்கூடாதுன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா கோவிலுக்கு தோஷம் உண்டு, வாழ்வியல் பரிகாரத்துக்கு எந்த காலத்துக்கும் தோஷம் கிடையாது. தர்மம் செய்வதற்கு தோஷம் இருக்குங்களா? கிடையவே கிடையாது. அப்போ நம்ம அதன்படி நடந்துக்க வேண்டியதான். சரி, அடுத்து வருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன திதி? கடகராசி யாருக்கு சூன்யம் அடையும்? சப்தமி 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 இல்லைங்களா? அப்போ வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு என்ன சூன்யமாகும்? கடகராசி சூன்யம். அதனால தான் நீங்கள் சொன்ன போகும்போது ட்ரெஸ் கொடுத்துட்டு போங்கன்ட்டு. நாம் அந்த 4ஆம் இடம் சார்ந்த நிகழ்வு எதையும் நடத்தலை. நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் 4ஆம் இடம் சூன்யம் ஆனாலும் நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் 4ஆம் இடம் சூன்யமானவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய பாசத்துக்கு ஏங்குவாங்க, கிடைக்காம போகலாம் இல்லைங்களா? சின்ன வயசுலேயே அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வாழலாம். நீங்கள் வளர்பிறை சப்தமியில் பிறந்தவங்களாம் பாருங்கள். ஒன்று, வளர்பிறை சப்தமியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக சப்தமிக்கு வந்து கடகமும் தனுசு சூன்யம் அடையும். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, அம்மாவுடைய பாசம் கிடைக்காம போகலாம். அது சின்ன வயசுலேயே அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்வாங்க, அல்லது இவர் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வாழ்வார், சின்ன வயசுலேயே வெளியே வந்துடுவார். இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது 2மே இருக்காது. அப்பாவுடைய அம்மாவுடைய பாசம் இருக்கும், அவங்களோட தான் வாழ்வாங்க. வாழ்க்கையில் இந்த இடம் வீடு விஷயம் அமையாமையே போயிடும். எந்த இடம் வீடு அமைஞ்சாலும் ஒரு வில்லங்கம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க, ஆனால் அந்த வீட்டில் போய் அவங்க உட்கார முடியாது. நடக்குமா இல்லையா? நடக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளே கிடைக்காது. சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல இடம் இருக்குது, வீடு இருக்குல்ல, ஆனால் அவனுக்கு அதில் சந்தோஷமே இருக்குது. ஒரு நல்ல பென்ஸ் காரில் தான் போவாங்க, ஆனால் இந்த காரில் போகிறோங்கிற ஒரு ஃபீலே வராது. அப்போ வாழ்க்கை முழுவதும் எல்லாம் இருந்தாலும் அந்த சுகம் உனக்கு கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம்? சரி, பிரச்சனை இதுன்னு ஆகி போச்சு, ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம்? அதே மாதிரி இந்த வளர்பிறை சப்தமி திதியில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன எந்த ப்ராப்ளம் இல்லை சார், சூப்பராக இருக்குன்றுவாங்க. அம்மா அப்பா இருக்கிறாங்க, எல்லாம் இருப்பாங்க. 4ஆம் இடம் எனக்கு நுரையீரல், அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். சில நேரத்தில் நுரையீரல் பிரச்சனையாகி நுரையீரல் பலவீனக்கானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டெவலப் ஆகிடுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். அப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் ஏதாச்சும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்பினால் என்ன ஆகிருப்பாருங்க, அவர் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்போ என்ன பரிகாரம்? 4ஆம் இடம் என்ன கொடுக்கலாங்க? ஆடை தானம். பெரிய உலக அதிசயமெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வசதி இருந்தால் ஒரு துண்டு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஒரு சட்டு துண்டு அந்த மாதிரி எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணணுங்க, ஆடை தானத்தை வந்து அவங்க வளர்பிறை சப்தமியில் செஞ்சால் என்ன ஆகும்? அந்த தோஷத்துடைய தன்மை வந்து நிச்சயமாக வந்து குறைவாகும். கோவில் என்னங்க வளர்பிறை சப்தமிக்கு? சூரியனார் கோவில். கும்பகோணம் சூரியனார் கோவிலுக்கு தேய்பிறை சப்தமியில் போயிட்டு வர்றதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா?
அழகாக ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேங்க, திதியை பிடிச்சாலே மனுஷன் ஜெயிச்சிடலாம். நான் பல மீட்டிங்கில் இதை பற்றி பேசியிருக்கிறேன், கிளாஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். திதிக்கான வாழ்வியல் பரிகாரம், திதிக்கான அதிதேவதை கோவில் ரெண்டை பிடிச்சாலும் அந்த மனுஷன் கண்டிப்பாக நல்லாயிருவான். வாழ்க்கையில் உயர்ந்த பல மனிதர்களுடைய ஜாதகத்தில் அவர்கள் திதி சூனியத்திற்கான கோவில் இப்போ வந்தது, திதி சூனியத்துக்கான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறது. சத்தியமான உண்மை. சரிங்களா? சரி, அடுத்து சிம்ம ராசி யாருக்கெல்லாம் சூன்யம் அடையும்? தேய்பிரை சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. அப்புறம் யாருக்கு வரும்? வளர்பிறை திருதியை வருமா? வளர்பிறை திருதியை. இப்போ வளர்பிறை திருதிக்கு வரும், தேய்பிரை சஷ்டிக்கு வரும், அப்புறம் வளர்பிறை தசமிக்கு வரும், வளர்பிறை நவமிக்கு வரும். 4 தானே? 4 தானுங்க. செக் பண்ணி பாருங்க. வளர்பிறை தசமி, வளர்பிறை நவமி, வளர்பிறை திருதியை, அடுத்து தேய்பிறை சஷ்டி. இந்த 4 திதிகளில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும்? சிம்ம ராசி வந்து இருட்டு ராசி, சூன்ய ராசி ஆகும். அப்போ இவங்களை பாருங்க, இந்த 4 திதியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கரு களைவது, குழந்தைகள் இல்லாமல் போவது, அடுத்து பெண் குழந்தைகள் மட்டுமே கிடைப்பது, அல்லது ஆண் குழந்தைகள் மட்டுமே கிடைப்பது. 2மே தோஷம்தான். ஆணை பெற்றாலும், ஆணே இருந்தாலும் புத்திர தோஷம்தான், பெண்ணே இருந்தாலும் புத்திர தோஷம்தான். என் குருநாதர் அப்படித்தான் சொல்லுவார், ஒரு பாட்டு பாடுவார். ஒரு பெண்ணையே பெற்றாலும் மலடிதான், ஆணையே பெற்றாலும் மலடிதான் அப்படி. மலடினா அங்கே அர்த்தம் அப்படி இல்லைங்க, அந்த மலட்டு தன்மைன்னு அர்த்தம். அப்போ ஒன்று அந்த ஒரு 2 ஆம்பளை பசங்களை பெற்றாங்கன்னா, நீங்கள் 2 பொம்பளை பசங்க பெற்றா கூட சந்தோஷமா இருப்பாங்க. 2 ஆம்பளை பசங்களை பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்க, பொண்ணு கிடைக்கலன்னு எங்கிட்டே இருப்பாங்க. உண்மையா இல்லையா? அது ஒரு தோஷம் தானுங்க உங்களுக்கு. அப்போ ஒன்று கரு களைவது, குழந்தைகள் கிடைக்காமல் போவது, ஆண் பெண் 2மே கிடைக்காம, ஆண் மட்டுமே இருக்கிறது, பெண் மட்டுமே இருக்கிறது. சில பேருக்கு இதையெல்லாம் தாண்டி ஆண் பெண் 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் நினச்சி வாழ்நாள் போல வருத்தப்பட்டே தான் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதை நினச்சி தலைவலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் சரியா இருந்து இன்னொரு கேட்டகரி என்னன்னா, போடுற பிளானிங்ஸ். வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? பயங்கர பிளான் போடுவாங்க. ஆனால் எந்த பிளானுமே பிளான் எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, கடைசியில் போய் முடிக்கிற நேரத்தில் கோட்டை விட்டுறப்பா, கிட்ட போயிருச்சுப்பா, முடிஞ்சு போச்சுப்பா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன், நல்லா பிளான்லாம் போட்டு கிளைண்ட் வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டு அடுத்த நாள் அட்வான்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க, இதை விற்றா நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா கமிஷன் வரும்ட்டுங்க. அவள் கடைசி நேரத்தில் போய் போன குறைக்கு வந்துருச்சு, எங்கள் பொண்டாட்டி போக வேணான்ட்டுருவாங்க. அப்போ பிளானிங் அப்படிங்கிறது நம்ம கடைசி நேரத்தில் முறிந்து போகக்கூடிய ஒரு நிலையும் இந்த திதிக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இதையெல்லாம் தாண்டி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை சார், குழந்தைகள்லாம் எனக்கு நல்லா இருக்கு, நல்லா படிக்கிறாங்க, நான் போட்ட பிள்ளைலாம் ஜெயிச்சிடுறேன், வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னுப்பாங்க. ஆனால் அது 5ஆம் இடம் இருட்டு ராசி தானே, அவருக்கு இது ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று வந்து என்ன ஆகணுங்க, இருள் ஆகணுமா இல்லைங்க, அதுக்கு பேர் தான் இருட்டு ராசின்னு பேர், திதி சூனி ராசிக்கு பேர் தான். அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பரிகாரம் பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க? 5ஆம் இடம்னா என்னங்க? குழந்தைகள், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, முதியோர்கள். 5ஆம் இடத்துல குழந்தைகளும் இருக்குங்க, 5ஆம் இடத்துல முதியோர்கள் ஸ்தானமும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஏழை குழந்தைகளுக்கோ அல்லது முதியோர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவி, சாப்பாட்டு உதவியோ ட்ரெஸ் உதவியோ எதையோ ஒன்று நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், செஞ்சுட்டு வரலாம். செஞ்சுட்டு வந்தால் என்ன ஆகுங்க? அதனுடைய தோஷத்தன்மை குறைவாகும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதுக்கு என்ன கோவில்? தேய்பிரை சஷ்டிக்கு வைத்தீஸ்வரன் கோவில். அது எல்லாமே நீங்கள் ஆப்போசிட் திதியை மாற்றி போய்க்கிங்க, அவ்வளோதான். தேய்பிரை சஷ்டிக்கு வைத்தீஸ்வரன் கோவில், வளர்பிறை திருதியைக்கு எதுங்க? வளர்பிறை திருதியைக்கு வந்து திங்களூர் சந்திர பகவான். சரிங்களா? அடுத்து வளர்பிறை தசமிக்கு அகோர வீரபத்திரர் கும்பகோணம். அடுத்து வளர்பிறை நவமிக்கு கூத்தனூர் சரஸ்வதி கோவில். ஓகேங்களா? அது கோவில் அதுதான். அப்போ வாழ்வியல் பரிகாரமும் செஞ்சுக்கலாம், கோவிலுக்கும் போய்க்கலாம். சரி, அடுத்து வருவோம். கன்னி ராசி யாருக்கெல்லாம் வந்து சூன்யம் அடையும்? தேய்பிரை பஞ்சமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்ததசி, அவ்வளோதானே? அவ்வளோதான். தேய்பிரை சஷ்டி, தேய்பிரை அஷ்டமி,
அடுத்து தேய்பிறை பஞ்சமி, அடுத்து வளர்பிறை சதுர்த்ததசி. இது எது சூன்யமாகுது? காலபூஷனுக்கு 6ஆம் இடம் சூன்யமாகும். அப்போ என்ன மாதிரி பிரச்சனை இருப்பாங்க தெரியுங்களா? இது அதே கேட்டகரி தான். பார்க்குற படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும். அதே மாதிரிங்க இவங்கிற மாதிரி வேலை செய்கிற உலகத்திலே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் இடம் இந்த 3 திதியில் பிறந்தவங்க பாருங்க, தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்ததியில் பிறந்தவங்க இவங்கள மாதிரி கடின உழைப்பாளி உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு உழைப்பில் வந்து ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஆனால் பலன் இல்லை. சொல்லுவாங்க நம்மகிட்ட அடிக்க இந்த திதிக்காரங்க தான் வந்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நான் வேலை பார்க்குறேங்க சார், நான் வந்து ஒரு 5 வருஷமாக சூப்பராக அந்த கம்பெனியில் வேலை, எனக்கு பின்னால் வந்தாங்க சார், இப்போ தான் 1 வருஷம் தான் அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ணி மேலே தூக்கி விட்டாங்க சார், என்னை மட்டும் நான் அப்படியே வச்சுருக்கேன், சம்பளத்தையும் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கன்னு புலம்புற ஆளுங்க இந்த திதியில் தான் இருப்பாங்க. அப்போ வேலை விஷயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இல்லாமல் செய்வது என்ன திதிங்க? இந்த 3 திதியும். மேடம் கை தூக்கிட்டாங்க. சரிங்க மேடம், 26 வருஷமா மாமாவிங்க. சரி, ஓகே. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலாகவே? பரிகாரம்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? நோய் தானே. மாதம் ஒருத்தருக்கு ஒரு சக்கரை வியாதி, ப்ரெஷர் வியாதியோ, உங்களால் தூரமெல்லாம் போய் எங்காச்சும் நம்ம ஊரில் பக்கத்து ஊரில் பெரியவங்க யாரெல்லாம் இருப்பாங்க முடியாதவங்கலாம், அவங்களுக்கு மாதம் நீங்கள் அந்த திதியில் வந்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாலே போகும். நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க. அதெல்லாம் கர்ம கழியாதுங்க, அது கடமை. கடமை வேறு, தர்மம். நீங்கள் வந்துங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வாங்கி கொடுக்கறது அது கடமை இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சோறு போடுறது ஒரு கடமை, அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா மருந்து மாத்திரை வாங்குறது ஒரு கடமை. இந்த கடமைக்கும் தானத்தை உள்ள கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. அது கடமைங்கிற இறைவன் அது ஆல்ரெடி கொடுத்துட்டா இது கடமைன்ட்டு நாம் இதை தாண்டி போகணும். தர்மத்துக்கு போனால் தான் விடை கிடைக்கும். அன்னதானம் போடுறது விஷயம் இல்லைங்க, நோயாளிகளை கொடுக்கணும். 6ஆம் இடமெல்ல சூன்யம். சரியா போச்சு, கொடுங்க, நல்லது தான். அப்போ அதுவும் நல்லது தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, முடிஞ்ச வரைக்கும் மருத்துவ உதவி செஞ்சாவே இந்த திதி நல்லா இருக்கும். நான் நிறைய பேர் பெரிய ஆளுகள்லாம் பார்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி என்னங்க சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா, எங்கள் வீட்டில் டெய்லி 2 பேராச்சும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து 2 பேராச்சும் வந்துடுவாங்க, ஆஸ்பத்திரி செலவு காசு வேணும் கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இயற்கையாகவே நடப்பது உண்டு. அந்த மாதிரிங்க இந்த திதியில பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் நோயாளிக்கு ஹெல்ப் பண்ணாவே ஜெயிச்சிருவாங்க. சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்பிறை தேய்பிறை அஷ்டமிக்கு என்ன கோவில் அப்படின்னா, என்ன கோவிலுங்க? ஸ்ரீரங்கம் கருடாழ்வார். அடுத்து தேய்பிறை பஞ்சமிக்கு ஆலங்குடி குரு பகவான். வளர்பிறை சதுர்த்தசிக்கு ஆல்ரெடி பார்த்துட்டேனுங்க, திருப்புவனம் சரபேஸ்வரர். கோவில் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். சரி, அடுத்து துலா ராசி யாருக்கெல்லாம் சூன்யம் அடையும்? வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துவாதசி. கரெக்டுங்களா? வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கும் வளர்பிறை துவாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு எது சூன்யம் அடையும்? துலாம் ராசி வந்து சூன்யம் அடையும். அப்போ இவங்க லைஃப் ஸ்டைல் போய் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சில பேருக்கு கல்யாணம் இருக்காது, சில பேருக்கு கல்யாணம் இருக்கும், கல்யாண வாழ்க்கை இருக்கும், கல்யாண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. ஒரு சில பேருக்கு இதெல்லாம் இருக்கும். சில பேர் இந்த திதியில் பிறந்தவங்களாம் வரும்போது கேட்கணும் சொல்லுவாங்க, இந்த வளர்பிறை துவாதசியும் வளர்பிறை இந்த பிரதமை பார்த்தீங்கன்னா தராசு முள் மாதிரி, அன்பு காட்டுறது தராசு முள் மாதிரி. அவங்க கொடுக்குற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மேலே கொடுக்குற அன்பு அவ்வளோ கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னதான் அவங்களுக்கு அன்பையே கொடுத்தாலும் வாய்ப்பே இல்லை. பத்தாது இல்லை, அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இது பொய் அன்புன்னு தான் நினைப்பாங்க. ஏங்க உண்மையா இல்லைங்களா? அது ஐயாவே பார்ப்போம் இது சொல்றார். அப்போ இந்த வளர்பிறை பிரதமை வளர்பிறை துவாதசி திதியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்கள் மீது அன்பை அதிகமாக, இன்க்ளூடு மனைவி மக்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாத்து மேலேயும் ஓவரான அன்பு வைப்பாங்க. ஆனால் அந்த அவங்க எதிர்பாலனத்திலிருந்து அன்பு இவங்களுக்கு முழு நிறைவாக கிடைக்காது அப்படின்னு தான் இவங்களுக்கு தோணும். அவங்களே கொடுத்தா கூட இதை அதை வந்து உணரக்கூடிய விஷயம் வந்து வராது. அப்போ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் செஞ்சு சொல்லுவாங்கள்ல, நான் சமுதாயத்துக்கு செஞ்சு
சொல்லுவாங்க என்ன பண்ண இந்த சமுதாயத்துக்கு செஞ்சு செஞ்சு நாசமாக போனோம்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சு வார்த்தையில். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி திதியில் போகிறவங்க இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு எதுவுமே இருக்காது, எனக்கெல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. இங்கே கிட்னியில் இது இப்போ 7ஆம் இடம்னா என்னங்க, சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்துடும். சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்து அவதிப்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ அந்த பார்ட்ஸ் வந்து பாதிக்கப்படும். இதெல்லாம் நம்ம நிறையா நீங்கள் வந்து அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்றுமே இல்லைன்னு தலையாட்டுறாங்கன்னு வச்சுங்க, எங்கேயும் ஒரு சுச்ச கடவுள் வச்சிருக்கிறாராங்கன்னு தெரியும். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன பரிகாரம்? அது 7ஆம் வீடுன்னு சொல்லிட்டு, 7ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம் பொதுவாக? சோசியல் ஒர்க்கர்ஸ், சமுதாய பணி செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்கள சந்தோஷப்படுத்தால. சுக்கரன் வீடுனால என்ன பண்ணலாம்? அவங்க எதை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களோ அதை கொடுக்கணும். எதை கொடுப்பாங்க? பணத்தான் கொடுக்கணும். அப்போ இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ், இந்த தூய்மை தொழிலாளர்கள், அதே மாதிரி கழிவறை சுத்தம் செய்பவர்கள், இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? சமுதாய ரீதியான பணி செய்பவர்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவலாம். இன்னும் ஒரு படி மேலும் திருமணத்திற்கு நிறைய உதவி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து வசதி இல்லை, அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கலாம். அல்லது ஒரு தாலி ஏதாச்சும் கொஞ்சம் முடிஞ்சால் கூட தாலி கொடுப்பாங்க இல்லையா, ஒரு அரைப்போன் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அல்லது அந்த திருமணத்திற்கு உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன பாட்டு ஒரு அந்த பந்தல் அமைச்சு கொடுக்கலாம் இல்லைங்களா? அப்போது திருமணத்திற்கு உதவிகள் செய்யலாம். சமுதாய ரீதியான பணி இருப்பவர்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி இந்த சிறுநீரக பிரச்சனை இருப்பாங்க இல்லையா, இப்போது சிறுநீரக பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் மருந்து சாப்பிட்டோன்னா மருந்து மாத்திரை கூட வாங்கி கொடுக்கும். முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. என்ன வளர்பிறை துவாதசிக்கு என்ன கோவில்? வளர்பிறை துவாதசிக்கு என்ன கோவில்? கும்பகோணம் சாரங்கபாணி கோவில். அதே மாதிரி வளர்பிறை பிரதமிக்கு என்ன கோவில்? பட்டீஸ்வரம் துர்கா கோவில். ஆப்போசிட் இதில் போகணும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் என்னன்னா நிறைய பேருக்கு தெரிய விஷயம், எப்போ போகிறது, அங்கே தான் ஜோசியர் நம்ம இருக்கிறோம். எப்போ போகிறதுங்கிறது கரெக்டாக சில பேர் சொல்கிறாங்க, சார் எங்கே போனாலும் இந்த முடக்க நிவர்த்தி பண்ணிக்கோ, அவயோக நிவர்த்தி பண்ணிக்கோ, திருச்சி எல்லாம் பண்ணுறது ஓகே, அந்த பரிகாரம் நிறைவேறுமாங்கிறது தெரியணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூட்சமே. அப்போ அது எப்போ எந்த காலத்தில் போனால் நிறைவேறுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் கிளாஸில் என்னங்கிறது. அப்போ அந்த மாதிரி தொடர்புகள் வரும் பொழுது நம்ம பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக அந்த பலன் கிடைக்கும். சரி, அடுத்து யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக ராசி சூன்யம் அடையும்? தேய்பிரை தசமி, தேய்பிரை நவமி, இதில் பிறந்தவங்களுக்கு தான் எது சூன்யம் அடையும்? விருச்சிக ராசி சூன்யம் அடையும். நீங்கள் பாருங்கள், இந்த தேய்பிரை தசமி தேய்பிரை நவமி திதியில் பிறந்தவங்களுடைய லைஃப் ஸ்டோரி இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தன் சொத்தை அழிஞ்சிரும் அல்லது இவங்களும் அழிச்சிருவாங்க. தாத்தன் சொத்து தாத்தனாருங்க, அப்பாவுடைய அப்பா சொத்து அழிஞ்சிரும் அல்லது இவங்களும் அழிச்சிருவாங்க. சில பேருக்கு இருக்கும், ஆனால் அவங்க போகிற காலம் வரைக்கும் அதை அனுபவிக்க முடியாது, அப்படியே தான் கிடக்கும். அப்போ என்னப்பா தாத்தா சொத்து இருக்குதா? இருக்குதே, அதை வச்சு ஏதாச்சும் இல்லை, அப்படியே கிடந்தது, நானும் அப்படியே விட்டேன், என் பையன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் போக முடியுமோ தவிர, ஒன்று அந்த சொத்து அழிஞ்சிரும் அல்லது அது இவங்க இருந்தாலும் அவங்க அனுபவிக்க முடியாது. இந்த நிலைமை தான் இந்த 2 திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக ஆய்வு பண்ணுவாங்க. என்னமோ சொல்லுவாங்க, இவன் பயங்கரமாக உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறான்டா, என்னமோ சொல்லுவாங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய ஆழத்திற்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஆழத்துக்கு உள்ளே தான் போக முடியும், வெற்றி காண முடியாது. இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த திதி தான் ஜோதிடத்துக்கான திதி. தேய்பிரை தசமியும் தேய்பிரை நவமியும் தான் என்னதுங்க ஜோதிடத்துக்கான திதி. ஏன் இது ஜோதிடத்துக்கான திதினா, இந்த 2 திதியில் பிறந்தவங்க ஜோதிடத்து மேலே பைத்தியமாக இருப்பாங்க. சில பேர் அந்த ஆராய்ச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம். சில பேர் இந்த ரகசியம் கண்டுபிடிச்சி இவங்க தான், அவங்ககிட்ட என்னமோ இந்த ரகசியத்தை தேடி தேடி அலைவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ரகசியம் தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்கும் கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு 6 வருஷம் 1 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் போராடி பார்ப்பாங்க, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலன்னு விட்டுருவாங்க. அப்போது இந்த 2 திதியும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிப்பதை தேடும், ஆனால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது சூன்யம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் வளர்ந்து வரணும்னு நினைப்பாங்க, உயரணும்னு நினைப்பாங்க, நிறைய பக்கம் போய் கற்றுக்குவாங்க, ஆனால் கற்றுக்க முடியாது. ஆனால் அவங்க மட்டும் இந்த திதி தேவதைக்கான வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சு திதி தேவதை கும்பிட்டாங்கன்னா அவங்க தான் ஜோதிடத்தில் நம்பர் 1. திதி சூன்ய ராசியில் தான் உங்களுடைய வெற்றியே இருக்கு. திதி சூன்ய ராசியில் தானே இருக்குதுங்க, சூன்யத்தில் தான் சூட்சமம் இருக்குது, சூன்யத்தில் தான் என்ன இருக்குதுங்க, உயர்வே இருக்கு. இப்போ நான்லாம் தேய்பிரை தசமியில் தாங்க சார் பிறந்தேன். ஏதோ ஜோதிடம் கொஞ்சமாச்சும் தெரியுது இல்லைங்களா? காரணம் என்ன? திதி தேவதை வழிபாடு, அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள், அதுதான் காரணம்.
அப்போ அந்த திதியில் பிறந்தவங்களுக்கு அதுதான் காரணம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஜெயிச்சிருவோம். நாங்களாம் வருஷத்தில் 4 டைம் திதி தேவதை கோயிலுக்கு போவோம். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு பலம் தானே உங்களுக்கு. அப்போ திதி தேவதை வழிபாடும் அதே மாதிரி திதி தேவதை திதிக்கான வாழ்வியல் பரிகாரம். இப்போ வந்து இது விருச்சிக ராசி சூனியமான என்ன பரிகாரம் ஈஸி. 8ஆம் இடம் தான் என்னதுங்க? கழிப்பறை. உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு விருச்சிகத்தில் இருக்கிறது. வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு கடகத்தில் இருக்கிறது. மொத்தமாக போகக்கூடிய கழிவு மீனத்தில் இருக்கு. அதானே வீட்டு குப்பை ஆயில்யம் எங்க இருக்கு? மனிதனுடைய கழிவு எதில் இருக்குது? கேட்டை எங்க இருக்குது? நம்ம மொத்த உடம்பும் உள்ள போறது எங்க இருக்குது? ரேவதி சுடுகாட்டில் தான் இருக்குது. அப்போ அதான் கணக்கு. அப்போ இந்த மாதிரி 2 திதியில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க? கழிப்பறை சுத்தம் செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை இந்த சாக்கடை சுத்தம் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அல்லது முடியலாம் அட்லீஸ்ட் இந்த தூய்மை தொழிலாளர் கட்சி ஹெல்ப் பண்ணலாம். அந்த திதியில ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகுங்க? பலன்கள் கிடைக்கும். சரி, இதுக்கான கோவில் என்ன? தேய்பிரை தசமி திதிக்கு தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில். தேய்பிரை நவமி திதிக்கு ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மன் கோவில். அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். படிக்கிறது விஷயம் இல்லைங்க. அந்த படித்தது மைண்டில் வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கிங்க அப்படியே ஷார்ப்பாக இருக்கணும். சொல்லும்போது அப்படியே டக்குன்னு சொல்லணும். எங்களுடைய மனைவியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, ஆமாம் கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்குது, நீ அந்த கோயில் எழுதி கொடுமா அப்படின்னா, இந்த திதிக்கா ஒரு இருங்க எடுத்து பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. நம்மளதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த திதின்னு சொன்னாலே இதுதான் கோவிலுங்கிறது அப்போ மைண்டுக்கு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திதி கோவில், முடக்கு கோவில், அவயோகி கோவில், வைநாசிக கோவில், எல்லா கோவிலும் நம்ம மைண்டில் வச்சுருப்போம். எந்த கோவில் டக்குன்னு சொல்லுவோம். காரணம் என்ன? அந்த அளவுக்கு கிளைண்ட்டுக்கு சொல்லி இது மனப்பாடம் ஆயிரு. இதை கற்றுக் கொடுத்துறவங்களே தெரியுமோ என்னமோ தெரியாது. இது வெளிப்படுத்துறோம். நாம் எல்லாத்தையும் இங்கே ஃபுல்லாக ஏறியாச்சு, மெமரியில் ஏறிடுச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இந்த திதிக்கு உண்டான கோவிலுக்கு வந்து போயிட்டு வரணும். தேய்பிரை நவமினா ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மன் கோவில். சரி, அடுத்து வருவோம். தனுசு ராசி யாருக்கெல்லாம் இருட்டு ராசி, சூனி ராசி ஆகும்? தேய்பிரை சப்தமி ஃபர்ஸ்ட், அடுத்து தேய்பிரை சதுர்த்ததசி, அடுத்து வளர்பிறை ஏகாதசி, அப்புறம் வளர்பிறை துதியை. 4 தானே? வளர்பிறை துதியை, தேய்பிறை சப்தமி, அப்புறம் தேய்பிறை சப்தமி, அடுத்து தேய்பிறை சதுர்த்ததசி, வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துதியை. இல்லையா? அப்போ இந்த 4 திதிகளில் பிறந்தவங்க பாருங்கள், இவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்படி தான். ஒன்று அப்பா சின்ன வயசுலேயே கூட தவறி இருக்கலாம், அல்லது அப்பா இருப்பார், அப்பா விட்டு ஒரு பிரிஞ்சு வாழலாம் சின்ன வயசுலேயே, அல்லது அப்பாவோட உண்மையான அன்பு பாசம் கிடைக்காம போகலாம். இதெல்லாம் வந்து உயிர் காரகத்துவங்கள். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் வீட்டு வரைக்கும் வந்து அதிர்ஷ்டம் தட்டிட்டு கதவை தட்டிட்டு போயிருச்சுறாமாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த 4 திதியில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிட்ட வந்து வீட்டு கதவை தட்டிட்டு போயிடுற நிலைமை இருக்கும். அதிர்ஷ்டம் வார மாதிரி இருக்கும், ஆனால் வராது. ஓகே, இந்த மாதிரி இது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முத குழந்தை நினைச்சு கவலைப்பட்டே இருப்பாங்க. முத குழந்தைகளால பிரச்சனை இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, என்ன பரிகாரம்? 9ஆம் இடம். 9ஆம் இடம்னாவே என்னங்க? தான தர்மம் தான். அதுல கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணால் கோவில் சுத்தம் பண்ணுறவங்க, ஸ்கூல் சுத்தம் பண்ணுறவங்க, அந்த காரகத்தோடு எடுத்துக்கோங்க. அப்போ கோவில் சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் ஸ்கூல் சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் என்ன பண்ணணும்? அந்த திதியில் வந்து ஏதாச்சும் உணவுகளோ அல்லது உடையோ உங்களால் முடிஞ்சது ஏதோ அதை செய்யுங்க. இதுக்கான கோவில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வளர்பிறை துதியைக்கு எடுத்துக்குவோம். வளர்பிறை துதிக்கு என்ன கோவில்? ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். வளர்பிறை துதியை துதிக்கு திருவைக்காவூர் வில்வதேவன் கோவில். வளர்பிறை ஏகாதசிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். தேய்பிறை சப்தமிக்கு திருக்கானூர் செம்மேனிநாதர். அடுத்து இன்னொரு திதி என்னதுங்க? தேய்பிறை சதுர்த்ததசி கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வர். ஓகேங்களா? சரி, அடுத்து மகர ராசி யாருக்கு சூன்யம் அடையும்? மகரம் யாருக்கெல்லாம் சூன்யம் அடையும்? தேய்பிறை திருதியை, தேய்பிறை துவாதசி, அடுத்து தேய்பிறை பிரதமை. கரெக்டுங்களா? தேய்பிறை பிரதமை திதி, தேய்பிறை துவாதசி திதி, அடுத்து தேய்பிறை திருதியை திதி.
அப்போ இந்த 3 திதிகளில் பிறந்தவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க சார் இந்த தொழிலை பண்ணி கீழே போயிடுற ஆளுங்க. பார்த்தீங்கன்னா சரி என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 தொழில் பண்ணிட்டேன்ப்பா. 10 தொழில் பண்ணிட்டேன், என்னமோ தொழிலே அமையுமாங்கிற மாற்றி போயிட்டு தான் இருக்குமா. அப்படி ஒரு சில கேட்டகரி. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தொழில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன சார் தொழில் பண்ணுறீங்களா? ஆமாங்க சார் பண்ணு. எப்படி சார் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க சார். 1990 பண்ணுங்க சார், 2000 அதே தான் சார் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 2010 அதான் பண்ணுறேன், 2020 அதான் பண்ணுறேன், 26 அதான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சொல்கிறவங்க உண்டா இல்லைங்களா? எனக்கு எதுக்காப்பில் கடை போட்டவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க சார், ஆனால் நான் பெரிய ஆள் ஆகலை. சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அப்போ இந்த திதியில் பிறந்தவங்க, ஆனால் ஒன்று வச்சுக்கோங்க, இந்த 3 திதிக்காரங்க தான் சொந்த தொழில் செய்யணும் வெறியாக இருப்பாங்க. வெறியாளர்கள் சொல்லுவாங்க, இந்த தொழில் வெறியாளர்கள் இந்த 3 திதியில் பிறந்தவங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. இவனை செக் பண்ணி பாருங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் இதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது, நல்லா தான் நடக்குதுன்னா அங்கே எங்கேயாச்சும் ஒரு சூச்சம் இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? ஒன்று மாமியார் கல்யாணம் இவர் வந்ததுக்கப்புறம் மாமியார் இறந்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு முட்டி அடிபடும், முட்டி பயங்கரமாக அடிபட்டு 10ஆம் இடம் முட்டி பயங்கரமாக அடிபட்டு பயங்கர பிராக்சர், முட்டியே என்ன பண்ணியிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நடந்திருக்கும். சரி, இதுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன சொல்லலாம்? சரி, இப்போ பிரச்சனையும் தெரிஞ்சு போச்சுங்கிறதுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன சொல்லலாம்? 10ஆம் இடங்கிறது கர்மத்தை சுட்டி காட்டலாம். என்ன பண்ணலாம்? கர்மகாரியம் செய்கிறவங்க, இந்த மாதிரி அநாத பணங்களை அடக்கம் பண்ணுறவங்க, இந்த கர்மகாரியம், இந்த வெட்டியான்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். செய்யலாம் இல்லைங்களா? அதையும் செய்யலாம். இதுக்கான கோவில் என்ன? தேய்பிறை பிரதமைக்கு என்ன கோவில்? திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர். இது 2 பிரச்சனை இருக்கு. திருக்காட்டுப்பள்ளின்னு இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் அங்கே போயிடுவாங்க. இது வந்து திருவெண்காடு அருகில் இருக்கின்ற கீழை திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர். ஏன்னா திருக்காட்டுப்பள்ளி அக்னிபுரீஸ்வரன் இருக்கு, அங்கே சில பேர் போயிடறாங்க. அப்படி போகக்கூடாது. திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். தேய்பிறை திருதிக்கு எதுங்க? திருவண்ணாமலை சிவன் கோவில். அடுத்து தேய்பிறை துவாதசிக்கு திருவெள்ளியங்குடி கோலவேல் ராமர் கோவில் போயிட்டு வரலாம். சரி, அடுத்து கும்பராசி சூன்யம் யாருக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆகும்? கும்பராசி யாருக்கு சூன்யமாகும்? தேய்பிறை சதுர்த்தி. அவ்வளோதானே, ஒண்ணுதான். வளர்பிறை திருதியா? என்ன புதுசா இருக்குது? தேய்பிறை சதுர்த்தி மட்டும்தான். அப்ப இந்த தேய்பிறை சதுர்த்தி தீதியில பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே கேட்டகரி தான். நல்ல இன்கம் இருக்கும், இங்க நிக்காது. நீங்க தேய்பிறை சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வருமானம் வர்றது தடை இருக்கும், அல்ல வருமானம் வந்தாலும் பாக்கெட்ல இருக்காது. ஒரு சில பேருக்கு அப்படி, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அபிலாசைகள் பூர்த்தி ஆகாது. பார்த்துக்கோங்க, என்னமோ சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஆசைப்பட்டுட்டா அந்த ஆசை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாது. ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் தவிர அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளவே முடியவில்லை என்று இயங்குபவர்கள் இந்த திதியில் இருப்பாங்க. நிறைய சம்பாதிக்கிற காசை மிச்சப்படுத்தவே முடியவில்லைன்னு இயங்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன கோவில்? வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா சிம்பிள். 11ஆம் இடம் என்ன சொல்றாங்க? அடிமை விலங்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவோம்? திருநாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, திருநாய்களுக்கு உணவளிக்கிறது, தெரு பூனைகளுக்கு உணவளிக்கிறது, காகத்துக்கு உணவளிக்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணணுங்க? முடிந்த வரையும் வாயில்லா ஜீவன்களுக்கு இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரம உண்டியல்னு வச்சுருப்பாங்க. அந்த ஹோட்டலில் வச்சுருக்கக்கூடியது, ஏன்னா ஹோட்டலில் வச்சுருக்கக்கூடிய ஆசிரம உண்டியத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற இடத்துல இந்த மாதிரி ஆசிரம உண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இறைவன் கொடுத்துருக்காருங்க ஒரு கணக்கு நமக்கு. வளர்பிறை, அதாவது சதுர்த்தி தீதியில் யார் பிறந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்களா, ஒரு 100 ரூபாயாச்சும் இந்த உண்டியில் போட்டுவாங்க. அது 2 தீதி எந்த தீதியாக இருந்தாலும் சரி பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உதவிகளையும் செய்யணும். திருநாய்களுக்கு உணவும் அளிக்கலாம் இல்லைங்களா? இது பண்ணலாம். 11ஆம் இடங்கிறது பாதம் கணுக்கால், அந்த இடையிற இடம்ல ஒரு இவங்களுக்கெல்லாம் இது பண்ணி கொடுக்கலாம். யாருங்க? குழந்தைகளுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கும். இவங்களும் காது கேட்காதவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னு சொல்லுங்க? 3ஆம் இடம் வலது காது, 11ஆம் இடம் இடது காது. இவங்களை என்ன பண்ணலாங்க? இந்த மாதிரி காது கேட்காத ஆசிரமம் உதவி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நிவர்த்தி ஆகும். அடுத்து தேய்பிறை சதுர்த்தி திதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோவில் அப்படின்னா என்ன கோவில்? கஞ்சனூர் சுக்கர பகவான் கோவிலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? போயிட்டு வரலாம். இது பண்ணாவே என்ன ஆகும்? கண்டிப்பாக தோஷம் விலகி நன்மைகள் நடக்கும். சரி, அடுத்து இறுதியாக மீனம். மீன ராசி யாருக்கெல்லாம் சூன்யம் அடையும்? தேய்பிறை சதுர்த்ததசி கண்டிப்பாக, அதுதான் பயங்கரமாக அடைகிறது, தேய்பிறை சதுர்த்ததசி. அடுத்து தேய்பிறை ஏகாதசி.
அடுத்து தேய்பிறை துதிகை 3 தானே, ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேய்பிறை ஏகாதசி, தேய்பிறை சதுர்த்ததசி, அடுத்து தேய்பிறை துதிகை. அப்போ இந்த 3 திதிகளில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடம் சூன்யம் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கேட்டகரி தான். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க, வெளிநாடு போக முடியாது. சில பேர் கேட்டால் அப்படியெல்லாம் இல்லையே, நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறோமாங்க. வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. கேட்பாங்க, வெளிநாட்டில் இருந்தேன், இருக்கின்றேன், இருக்கவும் போகின்றேன். ஆனால் இருந்தேனும் சரி, இருக்கின்றேன் சரி, ஒன்றும் இல்லாமல் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருந்தால் மட்டும் உயர்வு கிடைக்குன்னு இருக்குதுங்களா? வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டா அது உள்ளூர்லேயே 50,000 வாங்கிட்டு 10,000 மிச்சப்படுது, அதுதான் மேல். அப்போ இந்த திதியில் பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. வெளிநாடு போவாங்க, சம்பாதிப்பாங்க, ஆனால் மிச்சப்படுத்த முடியாது, ரொம்ப ஏங்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் வெளிநாடு போயிட்டு இன்னும் முன்னேறாமல் அங்கேருந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க தெரியுமா? நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது தெரியும், என்னடா இது இந்த திதியில் பிறந்த என்ன சார் பிரச்சனை பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா நிம்மதியான தூக்கமே இருக்காது. வாழ்க்கையில் எப்படி இருக்காதுங்க, நிம்மதியே இருக்காது, தூக்கமே நிம்மதியாக தூக்கமே வராது. ஒரு சில பேருக்கு 12ஆம் இடம் நிம்மதியே இருக்காது. ஒன்று தூக்கம் இருக்காது அல்லது நிம்மதி இருக்காது. ஒரு சில பேருக்கு வெளிநாடு வகையில் இது யோகம் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த திதியில் பிறந்தவங்களும் இருக்குது. ஒரு சில பேருக்கு எப்போவுமே கால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், கால் வலி பிரச்சனையே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ இந்த மாதிரி திதியில் பிறந்தவங்க என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறது? 12ஆம் இடம்னா என்னங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்களே, செருப்பு இருக்குது, ஒரு போர்வை இருக்குது, இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம். சிம்பிள்ன்றது மேலே போகும். அடுத்து 12ஆம் இடம் சுடுகாடு இருக்குது, அப்போ வெட்டியான்களுக்கு உதவி பண்ணலாம். 12ஆம் இடம் ஆசிரமம் இருக்குது, அப்போ ஆசிரமத்திற்கு உதவி பண்ணலாம் இல்லைங்களா? இதுக்கான கோவில்னு பார்த்தோம்னா என்ன சொல்லலாங்க? தேய்பிறை ஏகாதசிக்கு என்ன கோவில்? திருநள்ளாறு சனீஸ்வரன். தேய்பிறை சதுர்த்ததசிக்கு என்ன பார்த்தோம்? கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரன். தேய்பிறை துதிக்கு காளகஸ்தி. அப்போ நான் வந்து சொல்கிற விஷயம் தாங்க, உங்களுடைய திதியை பாருங்க. திதிக்கான எதையுமே பார்க்க வேணாம், திதிக்கான வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணுங்க. திதிக்கான கோயிலுக்கு போயிட்டு வைங்க, போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. நம்பிக்கையோடு 1 வருஷத்துக்கு செய்யுங்க. 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தோட உங்களுக்கு பலன் நடந்தே தீரும். சரிங்களா? நடக்காமல் போறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களும் சேமிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சில பேர் ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு 6 மாதம் ஆகி நடக்கல, 1 வருஷம் நடக்கலாம், அது கோச்சார கிரகங்கள் இருக்கும், அது கரெக்டாக நடக்கிறதுக்கான ஒரு டைமை கொடுத்துருக்காது. ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு புண்ணியமும் சேமிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேமிப்புக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அறுவடை செய்வீங்க. அதே மாதிரி தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பயங்கரமாக ஃப்ராடு தனம் தான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, எவன்டா நேர்மையாக இருந்து நீ என்ன போகிற, நான் பாரு எல்லா ஃப்ராடு தனம் பண்ணுறேன், நல்லா ஜெயிச்சிட்டு தான் வரோம். அப்போது நீங்கள் ஃப்ராடு தனம் பண்ணி உங்களுடைய பாவங்கள் சேமிக்கப்படுகிறது. பாவங்கள் சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் உண்மையாக நான் நடந்த நடைமுறை அனுபவங்களை வச்சு சொல்கிறேங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்தையெல்லாம் பிடிச்சி என்ன சொல்லுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. கொள்ளையடிப்பாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்திட்டையும் சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சு வாங்குவாங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கொள்ளையடிச்சிட்டு பையனுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. அத்தனையும் சேர்த்து வச்சுட்டு அவனுக்கு தான் நல்லா சேர்த்து வச்சாங்க, அத்தனை பாவம் நினைச்சுப்பாங்க. நான் என்ன எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு தான் வைக்கிறேன், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு என்ன கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு இருந்துட்டு இருப்பாங்க. அவர் கண் முன்னாலேயே அவருடைய மகன் இறந்து போவார். அவன் எதுக்காக அந்த அத்தனை விஷயத்தை சேர்த்து வச்சாங்களோ அத்தனை விஷயம் இவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும், பையனுக்கு ஒரு 30 வயசு 40 வயசு அல்லது 50 வயசு இருக்கும், அல்லது இவருக்கு 70-80 கூட இருக்கலாம். அவருக்கு ஒரே பையனாக இருக்கலாம் அல்லது 2 பையனாக இருக்கலாம். அந்த பையன் என்ன ஆகலாம், இறந்து போயிடலாம். யாருக்காக நீ சொத்து சேர்த்தாயோ அது மொத்தமும் ஒரு நாள் எடுத்துட்டு போயிடும். அப்போ என்னன்னா நம்ம இது பண்ணிட்டோம், நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டோம், எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி வாங்குறோம் அப்படின்னாலும் கூட உங்களுடைய அந்த பாவ கணக்கை சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, எழுதி வச்சுட்டு இருப்பார். உங்களுக்கு எப்பொழுது உங்களை அடிக்க வேண்டுமோ அப்பொழுது அவ்வளவு பெரிய அடியை கொடுத்துருவார். யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் அல்லது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், யாரும் இல்லை. அதாவது ஒரு தீய வழியில் சேர்க்கக்கூடிய செல்வங்கள், நீங்க ஒருத்தரை மனம் வருத்தி ஒருத்தரை ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்க சேர்க்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும்
ஒரு நாள் அந்த பாவ மூட்டை நிறையா இருக்குது இல்லையா, ஒரு நாள் என்ன பண்ணுவார், ஒரே அடி தான். சனி பகவான் அடிச்சாருன்னா ஒரே அடி தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சனி பகவான்னா குப்பைம்பாங்க. இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா சனி பகவான் தான் குப்பை. குப்பை வீட்டில் இருந்து நிறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுமா கெடாதா? கெடுந்தானே? நீங்கள் குப்பையே சுற்றி குப்பையாக கிடக்குது, வீட்டை சுற்றி குப்பை வந்து நிறைய கிடக்குதுன்னா உடல் ஆரோக்கியம் கெடுமா கெடாதா? கெடும் தானே? அப்போ அந்த குப்பையை அகற்றினா தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த குப்பைன்னு ஒரு விஷயம் இருந்தால் தாங்க சார் அது ஒன்றும் செய்ய முடியும். குப்பையை வராமல் நீங்கள் எதாச்சும் பண்ண முடியுமா? ஒரு காய்கறி வெட்டுறீங்க, வெளி மேலே தொழில் எடுக்கிறீங்க, எடுக்காமையே நீங்கள் போட முடியுமா? அப்போ அது ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளியே எடுத்து தானோம். அந்த மாதிரி தான் கர்மா என்பதும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களும் பாவங்களும் சேமிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க சேமிப்பு. எந்த பாவம்? யார் அதிபதி? காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் சேமிப்பு. அங்கே தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் சேமிக்கப்படுகிறது. 10ஆம் இடம் கர்மா. யாருங்க அதிபதி? நீங்கள் என்ன பண்ணாலும் சனி பகவான் தப்பிக்கவே முடியும். நவ கிரகங்களில் எனக்கு பிடித்த முதல் நிலை கிரகம் சனி பகவான் தான். தராசமுள் நேர்மையினுடைய வழி இருக்கக்கூடிய இதே தான் ஜோதிடத்திலே எடுத்துக்கோங்க. பரிகாரங்கள் பேர் எத்தனையோ, ஏமாற்றுறதுல எத்தனையோ பரிகாரங்களை மக்களை வருத்தி பண்ணுறாங்க. அதற்கான விளைவுகளை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இறைவன் சனி பகவான் கொடுப்பார். நம்ம யாரையும் குறை சொல்லலை. எனக்கு துலாத்தில் தான் உச்சமாக இருக்கும். அவர் ஒரு நாள் தனக்கான வேலையை செய்வார். அப்போ செய்யும் போது அவர் அடிக்கிற அடி யாராலையும் தாங்க முடியும். எந்த கொம்பாதி கொம்பனாலையும் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நேர்மையினுடைய வழி சனி பகவான் மட்டுமே. அப்போ நவகிரகங்களில் எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி பகவான் தான் உயர்வானவர். அவர் தான் வந்து கர்மாவிற்கும் உங்களுடைய அத்தனை விதமான புண்ணிய பாவக்கணக்குகளுக்கும் தீர்ப்பெழுதக்கூடிய ஒரு பகவானாக அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நல்லதே செய்யுங்கள், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். யாருக்கும் ஐயா சொன்ன மாதிரி யாரையும் ஒரு மனதளவில் கூட துன்புறுத்தாதீர்கள். யாரையும் தயவு செஞ்சு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அடாவடித்தனமாக வந்து அடையணும்னு முயற்சிக்காதீங்க. நம்மளால் வந்து ஒருத்தருக்கு காயம் அது வந்து உடலளவில் ஏற்பட்டாலும் மனதளவில் ஏற்பட்டாலும் அதனுடைய விளைவுகள் பின்னாளில் நமக்கு என்றாவது ஒரு நாள் வந்து சேரும். அதனால் இருக்கும் வரை நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். கண்டிப்பாக சனி பகவான் அனைவருக்கும் நல்லதையே செய்வார் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகேங்களா? ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுங்களா? ஏதோ வந்ததுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். சுக்கிர பகவானாவே சந்தோஷம். அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுத்தாங்கன்னு வந்ததுக்கு ஒரு நம்ம வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து டக்குன்னு இது மனசுக்கு வராது. இப்போ ஒரு 2 டைம் 3 டைம் அது பேசும்போது நல்லா உங்களுக்கு மைண்டில் ஏறும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான். நல்லா மைண்டில் ஏறும் பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு நாளைக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமான்னு சொல்லணும். கிளைண்ட் இந்த திதியில் வந்து இந்த பிரச்சனை, எஸ் சார் நீங்கள் இதை வந்து வீடியோ போடுறோம் இல்லைங்களா, இந்த வீடியோ எல்லாமே பார்த்து யாராச்சும் நோ சொல்கிறாங்கன்னா மட்டும் பாருங்கள். நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் வந்து துல்லியம், யாராலையும் மறுக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. அந்த மாதிரி தான் இதை நீங்கள் மனசில் நிறுத்திக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம ஒருத்தருக்கு வந்து பலன் சொல்கிறது விஷயமே கிடையாது. பலனை நம்ம சொல்லிடலாம். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு இப்போ நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சில பேர் இந்த எப்படி இருந்தாலும் ஒரு 4 பிரச்சனை தான் ஒரு மனுஷனுக்கு. ஒன்று கடன் பிரச்சனையாக இருக்கும், இல்லை கல்யாண பிரச்சனையாக இருக்கும், பணப்பிரச்சனையாக இருக்கும். ஏதோ ஒரு 4 விஷயத்தை ஏதோ ஒன்று இருக்குமேனா இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. உண்மையா இல்லையா? ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கும், இல்லை கல்யாண பிரச்சனையாக இருக்கும், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கும், குழந்தை கூட அப்புறம் அது வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை. இந்த 5 விஷயம் சார், இந்த 5ல் ஒரு பிரச்சனை இருக்குமே சார், அப்போ இல்லைன்னா சொல்ல போகிறாங்க. பொதுவாக நீங்கள் வந்து ஒருத்த வந்து ஓட்டு வாங்குறது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வழி காட்டணும். சரி, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இந்த வழியில் போங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆனால் இதில் தான் சார் சில பேர் என்னென்னா வர்றவங்கெல்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்கு பரிகாரத்தை செஞ்சு சார் 3-4 மாதமாக கொடுக்குறேன் சார், ஒன்றும் வேலை செய்யலையே அப்படிம்பாங்க. இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கர்மா ஒரு மனிதனை விட்டு நீங்கள் ஒன்று 1 வருஷமாச்சும் அதை செய்யணும். 1 வருஷம் செஞ்சதுக்கப்புறம் நிப்பாட்டக்கூடாது, செஞ்சுக்கிட்டு. ஒரு சில பேருக்கு இங்கே கோச்சார கிரகங்கள் பயணிக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட 2 வருஷ காலத்துக்கு உங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு 2 வருஷ காலத்துக்கு வந்து ஒன்றுமே நடக்காதுன்னு இருக்கும். என்ன அதையும் நம்ம சொல்லிடணும். உங்களுக்கு இந்த எதுவும் நடக்காது, அது கோச்சார கிரகங்களுடைய நிலையை வச்சு சொல்லி உங்களுக்கு இது எதுவே நடக்காது, வாழ்வியல் பரிகாரத்தை கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாங்க, வாழ்வியல் பரிகாரத்தை மட்டும் சொல்லணும். அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறோம் நாம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒன்றுமே நடக்காத காலம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு சில பேர் சேலஞ்ச் பண்ணிட்டு ஒரு கிளைண்ட் அப்படி தான் சொன்னார், ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னீங்க, எனக்கு நான் நடத்தி காட்டுறேன்னு முயற்சி பண்ணார், 1 வருஷம் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சுமாங்க. அப்போ என்னன்னா நாம் வந்து ஜோதிடத்தை வந்து துல்லியமாக ஆய்வு பண்ணணும்.
பல விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, விதிகிரகம். காலையில் கூட ஐயா சொன்னார் ஒருத்தர், விதிகிரகம் என்பது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கிறது. நிலைக்குது இல்லைங்களா? பொண்ணு வேண்டாங்க, ஒரு ஜாதகர் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சனி பகவான் வந்து லோ டிகிரி அல்லது ஒரு 6-8-12 போயிட்டாரு, நீச்சமாயிட்டார். அப்போ பொதுவா ஜோதிடம் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் வந்து 2க்கும் வருமானத்திற்கும் குடும்பத்திற்கும் முயற்சிக்கும் உண்டான சனி பகவான் வந்து ஜாதகத்துல நீச்சமாயிட்டாரு அல்லது லோ டிகிரிக்கு போயிட்டாரு, 6-8-12 கெட்டே போயிட்டார். பொதுவாக ஜோதிடம் சொல்பவர்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்க? என்ன சொல்லுவாங்க? உனக்கு வருமானம் சரியா இருக்காது, குடும்பம் சரியா இருக்காது, முயற்சிக்கான பலன் கிடைக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அவன் தான் நம்பர் 1 கோடீஸ்வரனா இருப்பாங்க. அவங்க தான் எப்படின்னு பார்த்துருந்தோம்னா, அவங்க பிறந்த தமிழ் தேதி 9ஆம் தேதியாக இருந்திருக்கும். நம்ம கிளாஸ்ல கற்றுக் கொடுத்தோம் இல்லையா? 9ஆம் தேதியாக இருந்திருக்கலாம், 18ஆம் தேதியாக இருந்திருக்கலாம், 27. அப்போ சுக்கிரனுக்கு யார் எதிரி? சூப்பரா வாழ்க்கையில் அவ்வளவு செல்வத்தை சம்பாரிச்சிருப்பாங்க. அப்போ எங்க பிரச்சனை? இதெல்லாம் சார் நம்ம நீங்க நினைக்கிற மாதிரிங்க தேடி வந்தது. இந்த விதிகிரகம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அது நம்ம வந்து சாதாரணமாக கிடைக்கல. ஆய்வு பண்ணி ஏன் இவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை, எப்படி நல்லா இல்லைங்கெல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுதுதான் இந்த விதிகிரகம் என்ற ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் தான் கொடுத்துருக்கு. நாம ஒன்று கூட பிரபஞ்சமும் இறைவன் தான் கொடுத்துருக்காரு, வேற நம்ம தேடி போகல. அப்போ இந்த விதிகிரகம் அப்படிங்கிறது நம்ம மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்னா, இந்த விதிகிரகத்தை நீங்கள் வந்து எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்துட்டுங்க, விதிகிரகத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள், ஏன்னா நான் யாருக்கு ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கிறேங்க, ஒரு ஜாதகத்தில் வந்து திசைனா அது ஒரு அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும்? இருக்கலே லாங் திசை சுக்கிர திசை 20 வருஷம் இருக்கும், அடுத்து சனி 19 இருக்கும், அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ராகு 18 இருக்கும், புதன் 17 இருக்கும், எவ்வளோதானே, குரு 16 இருக்கும். இதுக்கு மேலே வந்து அந்த திசை வர முடியுமா ஒரு மனுஷனுக்கு? அதிகபட்சம் சுக்கிரன் தான் 20 வருஷம். ஆனால் விதிங்கிறது நீங்கள் பிறந்த நாளில் இருந்து உங்களுடைய இறுதி நாள் வரை விதிகிரகம் வேலை செய்யும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விதிகிரகத்தை பிடிச்சிக்குங்க. அதுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன், விதிகிரகம் எப்படி இருக்குது, இந்த 3ஐயுமே கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே எல்லாருக்கும் இதை வந்து ஆய்வு பண்ணியிருப்பேன். சார் விதிகிரகத்துக்கு ஆய்வு பண்ணதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? 100% கரெக்டாக இருக்கும், அதுதான் உண்மை. அப்போ அதனால் வந்து நம்ம அந்த விதிகிரகத்தை பாதையை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. என்னதான் திசா புத்தி நடந்தாலும் விதிகிரகத்துடைய பாதையில் போனால் என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ நன்றி. ஸோ நம்முடைய இந்த 8வது பகுதி பாரம்பரிய ஜோதிட வகுப்பு பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்து தங்களுக்கான பட்டங்களை பெற்றுக்கொண்ட அத்துணை மாணவர்களுக்கும் அத்தனை மாணவ நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைநிலையும் மென்மேலும் இந்த ஜோதிட கலையை உங்களுக்கு கொடுத்து மென்மேலும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும். ஜோதிட கலையால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உயர்ந்து உங்களை நாடி வருபவர்களையும் நீங்கள் உயர்த்தி அனைவருக்கும் ஒரு நல்வழி காட்ட வேண்டும். நல்வழி காட்டிகளாக நிச்சயமாக இருப்பீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் நம்முடைய குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், காசி சிவாயா அவர்களுக்கும், மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய துணைவியாருக்கும், கேமராமேன் பழனித்தங்கம் ஐயா அவர்களுக்கும், கேமராமேன் ஹரியா அவர்களுக்கும் மற்றும் அத்துணை வகையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அறக்கட்டளை செயல்பாடுகளுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து ஒவ்வொரு மாதமும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய அன்னதானங்கள் கொடுக்குறோம், அதன் மூலமாக நிறைய பேர் பயனடைங்க. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இதன் மூலமாக பயன்பெற்று கொண்டிருக்கும் எங்களுக்கு நாங்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயனை அடைவதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நம்முடைய ஈசன் ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் நீடூழி வாழ்க, அனைத்து செல்வங்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் வாழ வேண்டும். மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையும் பலப்படுத்தி கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பலப்படுத்தி அனைவரும் நல்ல வழிக்கு நல்ல உயர்வான நிலைக்கு வர வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.